சிங்கப்பெண் சீரியலை பார்க்குறதே அன்புக்காக தான் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அன்பு வந்து நல்ல ஹீரோ. ஆனா இப்ப ஒரு சில நாட்களாவே நம்ம அன்புவ டம்மியா காமிச்சிட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆனந்தி கர்ப்பம் அப்படிங்கிற கதை போன பிறவே சீரியலை பார்க்கவே தோணல. அதுதான் உண்மை. ஒண்ணு கர்ப்பம் கொண்டு போனது கூட பிரச்சனை இல்ல. கர்ப்பம் கதையை கொண்டு போகட்டும். அது மட்டும் இல்லாம ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம ஆனந்தியே சிங்கப்பெண்ணாட்டம் இருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி அதுக்கு தீர்வு காண்ற மாதிரியான கதைகளை கொண்டு போயிருக்காங்க. இல்லாட்டா நம்ம அன்பு கண்டுபிடிச்சு ஆனந்திக்கு பக்கபலமா இருக்கிற மாதிரி கதை கொண்டு போயிருந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு ப்ரொமோவை போட்டு கண்டுபிடிச்சிருவாங்க போல, எப்ப நடந்துரும் போல, அப்ப நடந்துரும் போல, உண்மைலாம் தெரிய வரப்போது போல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஆனா உண்மை வெளியே வந்த பாடே இல்லை. இப்பவும் அதே போலதான் நடந்திருக்கு. ஆனந்திக்கு ரிப்போர்ட் வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. யாரு வந்து ரிப்போர்ட் மாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. காயத்ரியா இல்லாட்டா அன்புவா, மகேஷா, அரவிந்தா, யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க மட்டும் நல்லாவே தெரியுது. அது யார் பார்த்து வச்ச வேலைன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இது நல்லதுக்கா இது கெட்டதுக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கெட்டதுக்கு தான். ஆனந்தியோட கர்ப்பமான விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியாம வந்தால் மட்டும்தான் கதை வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது.